நீங்கள் பாபாவுக்கு பூசை செய்கிறீங்களா அல்லது காளிக்கு பத்திரகாளிக்கு பூசை செய்கிறீங்களா? தமிழற்ற ஒரு பெரிய திருவிழா வருது. அதில் ஒரு பாட்டு இருக்குது, ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களை ஆண்டு எங்கன நவாரியூர் சோமசுந்தர புலவர் படித்த பாட்டு. நெய்ச்சில் விழுந்துருக்கு அங்கே பாரு. பத்திரகாளி வந்து சிவனை காலால் உலகி கொண்டிருக்கிறார். கடவுள் எப்படி இருக்கிறார் என்று உங்களுக்கு அம்மா உங்களுடைய அப்பா அம்மா சொல்லி தந்திருக்கிறேன். கடவுள் வந்து எங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். இங்க உழவர பணிக்கு இடம் இல்லாததுனால சரீரத்தொன்று செய்யணும்ன்றதுனால செய்யணும். அங்க சாமி பட்டு வச்சினவங்க என்ன போடுங்க கேமராவில் எடுபடையில், என்ன போடுங்க கேமராவில் எடுபடையில், என்ன போடுங்க கேமராவில் எடுபடையில். சரியா? ரெண்டு வச்சிருக்கிறார். கொண்டு வந்து நீங்கள் எப்படி ரெண்டு பேரை வச்சு சரியா ரெண்டு வச்சிருக்கிறார். கொண்டு வந்து ரெண்டு உதவி 3 நாள் முழுக்க செய்து இப்ப இந்த 10 நாளும் நீங்கள் இங்கே இருப்பீங்க. வணக்கம் அன்பான என்னுடைய உறவுகள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, ஏன் நன்றி என்று சொன்னால் என்னுடைய காணொலிகளை நல்லா நீங்கள் பார்க்கறதுக்கும் ஓட வைக்கிறதுக்கும் நன்றியா அனுபடியால வந்திருக்கணும். இன்றைக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு மனிதரை சந்திக்க போகிறோம். புதுமையான மனிதர் அல்ல, புதுமையான ஒரு கடவுள்களையும் சந்திக்க போகிறோம். சரியோ? அந்த மனிதர் எங்களுக்கு கடவுள்களை காட்ட போகிறார். எங்கேன்னு சொன்னால் லாக்கொரனோவில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயில் தர்மகத்தா இவர் தான் ஐயா. அது மாத்திரமில்லை, 2 வச்சிருக்கிறார். சரியா? 2 வச்சிருக்கிறார். ஒன்று வந்து சரியா 2 வச்சிருக்கிறார். ஒன்று வந்து சரியா 2 வச்சிருக்கிறார். ஒன்று வந்து காளி. அதான் அடுத்தது என்ன ஒன்று வச்சிருக்கிறார், சீரடி சாய்பாபா அப்படி வச்சிருக்கிறார். அப்போ இதை இன்றைக்கு சீரடி சாய்பாபான்ற முதலாவது திருவிழா ஆரம்பமாகுது. என்ன திருவிழா ஆரம்பமாகுது. வேறுங்க காணொலிகளை போவோம். என்னென்றால் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் கேட்கிறேன், குறையா விளங்கி கொள்ளப்படாது. ஒரு குறையும் இல்லை. ஒன்று வச்சு காப்பாற்றுறதே, அதை கொண்டு நடத்துறதே பெரிய கஷ்டம். உண்மைதான். பிறந்ததான் நான். அப்ப இதான் ஒன்று கேட்க, நீங்கள் எப்படி 2 பேரை வச்சு 2 தெய்வங்களை வச்சிருக்கிறீர்கள்? 2 தெய்வம் மகாசக்தியும் ஆதிசிவனையும் ஆதிசக்தியும் வணங்குறபடினால் 2 இல்லை 4 வச்சு கொள்ளலாம். 4 வச்சு கொள்ளலாம். என்ன? ஓகே ஓகே. அது பெரிய, அது கொண்டு நடத்துறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அதாவது வந்து ஒரு சின்ன இடத்துல, ஒரு குட்டி இடத்துல இதை நல்லபடியாக சிறப்பாக நடத்தி கொண்டு வாரீங்கள். உங்களுக்கு ஏன் இப்படி இந்த ஆர்வம் ஏற்பட்டது? இது ஒரு கோயில் வச்சிருக்க வேணும், இங்கே கோயில் வேணும், அதுக்கு பத்திரகாளியை கொண்டு வந்து வச்சிங்கள், பேருந்து சீரடி சாய்பாபாவை கொண்டு வந்து வச்சிருக்கீர்கள். ஏன் இந்த ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட்டது? இது நான் எதையுமே கொண்டு வர இல்லை, தானா ஒரு தடவை வரையினேன். சரி, எங்களுக்கு ஒரு மன ஆறுதல் இருக்குது. இந்த நாட்டுக்கும் ஏதாவது ஆன்மீகத்தை பரப்பலாம். ஆன்மீக துறையில நாட்டுக்கு ஏதாவது சொல்லிங்க. ஆன்மீக துறையில பரப்ப ஏனென்று சொன்னால் வேறு ஒன்றும் பரப்பக்கூடாது. ஏனென்றால் பரப்பினா அது கரைச்சல போடும். ஆன்மீகத்தை பரப்பினா எல்லாரும் அமைதியா இருப்பினா. நிறைய பேர் வருகிறேன். என்ன நிறைய பேர் நிறைய இடங்கள்ல இருந்து, வேறு நாடுகள்ல இருந்து நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோம். நிறைய பேர் அது வேற்று மொழி மக்களும் பரியனம், இல்மொரிஷியன், ஆப்பிரிக்கன், தமிழ், பிரெஞ்சு எல்லாரும். காளி என்றது வந்து இப்ப நான் அறிஞ்ச வரையில காளி என்றது எங்கண்ட காவல் தெய்வம், குல தெய்வம், இப்படி எல்லா இதுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய மாபெரும் சக்தி தானே. இன்றைக்கு உலகம் எல்லாம் காப்பவள் காளிதான். காளி உறங்காம காக்கும் பொறுப்பு அவதான் இருக்கு. ஆதிபராசக்தி, காளி, பேச்சியம்மன் தான் காவல் தெய்வங்களாக இந்த உலகம் எல்லாம் உருவெடுத்திருக்கு. ஆன முறையில அவ வணங்காமல் எதுக்குமே நடக்க போறது. உயிரை வதம் செய்ய முடியாது யாராலும், அவட உத்தரவில்லாமல் ஆத்தாண்ட உத்தரவு இல்லாம யாரும் தொட முடியாது. ஏன்னா 65,000 கோடி ஜீவராசிக்கும் உயிரினங்களுக்கும் அவதான் காவல் தெய்வம். ஆன முறையில தொட முடியாது. 65,000 கோடி 65,000 கோடி ஜீவராசி உலகம் முழுக்க
மனிதர் உயிர் எல்லாம் சேர்த்து புழு எல்லாம் சேர்த்து 65,000 கோடி. எங்களுக்கு நாங்க படிச்ச அளவுல அவ்வளவு வந்திருக்கு. இன்னும் கூட பிறக்கலாம், சொல்ல முடியாது. பாருங்க, அறிஞ்சு வச்சிருங்க. 65,000 கோடி உயிரினங்கள் இந்த உலகத்துல முழுக்க இருக்குது. மனுஷர் மாத்திரமில்ல, மற்ற எல்லாரும். என்ன நாங்கள் இவரோட கதைக்க நிறைய விஷயங்களை மேற்கொண்டு அறிவோம். பாருங்க, உள்ளுக்கு போய் பார்ப்போம். கொண்டு போறதுக்கு உங்களுக்கு மூளை எல்லாம் கொண்டு போய் இந்த கோயில் ஆக்குறது நாங்க பாரு. ஒரு அவசரப்படுறாங்க. வா, 7 மணி. மிகவும் 7 மணி தான் பூஜை பாடுறோம். வா, நான் ஏற்கனவே வந்திருக்கிறேன். நியாயமான கேள்விகளும் கேட்டிருக்கிறேன். ஆமா கேட்டிருக்கிறேன். இப்பவும் இருக்கா திருப்பி கேட்கிறேன். ஏனென்றா இந்த சில நேரங்கள்ல பார்க்காத காணொளி பார்க்காத வந்து சிவன். சரியா? இவர் சிவன். நான் சரி, பத்ரகாளி வந்து சிவனை காலால உலக்கி கொண்டிருக்கிறார். இப்ப நீங்கள் பார்க்கிற எல்லாருக்கும் இது ஒரு கேள்வி ஒன்று கட்டாயம் வரும். ஏன் உலகி கொண்டிருக்கிறார்? சிவன் எல்லாம் வல்லவர், மாபெரும் பெரிய சக்தி வாய்ந்தவர், உலகத்தின் முதல் கடவுள் என்று சொல்லப்படுகிற சிவனே காளியாகப்பட்ட பத்ரகாளி வந்து உலகி கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் இவர்கிட்ட கேட்போம். இவர் அந்த விளக்கத்தை உங்களுக்கு தருவார். ஏன் அப்படி நடந்தேன்னு சொல்லி. ஐயா சொல்லுங்க. சில பேர் சிவனை கும்பிட்றாக்கள், இன்னும் காளி வந்து சிவனை உழக்கிறது, நாங்க வணங்குற ஈசனை அவ உன்னை உழக்கிறது, நாங்க இவரை கும்பிட மாட்டோம் சொன்னாக்களே நிறைய பேர் இருப்பேன். இந்த காளி ஏன் இந்த ரூபம் எடுத்தவா, இதை நாங்க சொல்லி கொடுக்கணும் இந்த பிள்ளைங்களுக்கு. அப்ப அவர்கள் சிவன் முன்மூர்த்திகளும் என்னண்டா விரல் கொடுக்குறான்னு யோசிக்காம கேட்டோம்னா கொடுத்துரு. ஆனா அவங்க எல்லாம் கத்தி எடுத்துட்டாங்க விரம் பெற்று இவை அழிக்கிறது. அப்ப இவைக்கு விரத்தை கொடுத்தா அழிக்க முடியாது. கடைசியா வீட்டுல பிரச்சனை வந்தால் முன்னுக்கு வந்து அதே மாதிரி. ஆனா பெண் இந்த உலகமே பெண் தான், ஆண்ன்றது கிடையாது. கேள்விப்படுங்க, ஓம் சக்தி பூமாதேவி தான் இந்த உலகம். ஆன முறையில ஆண் கிடையாது. ஆதி சிவன் என்று சொல்றோம், ஆதி பராசக்தி இல்லை, சிவன் இல்லை. அது புரை சரிபாதி கொடுத்தது. ஆனா உலகமே பெண் தான், ஆதி பராசக்தி தான். முன்மூர்த்திகளுக்கு தாய் யாருன்னு சொன்னால் ஆதி பராசக்தி. இவைக்கு படைச்சதார் முன்மூர்த்திகளையும் ஆதி பராசக்தி தான் தாயாரா இருந்து படைச்சது. ஆன முறையில இவர்கள் எல்லாம் விரத்தை கொடுத்த உடனே அவங்க அசுரபலம் ஆயிட்டாங்க, அசுரர். அப்ப இவையை அழிக்கிறதுக்கு விழிச்சு விட்ட உடனே தேவர்கள் முனிவர்களை இவையால ஒண்ணு செய்ய முடியாது. அப்ப அன்னையே தாயை அழைக்கணும். அன்னையே இப்படி ஒரு நிகழ்வு எங்கள்கிட்ட வந்துட்டது. அரக்கர அசுரர்கள் எங்களை உங்களுக்கு கைதாரத்துக்கு தான் கை நீட்டுறாங்க, காசு வாங்குறதுக்கு இல்லை. சொல்லுங்க, எங்களை அழிக்கிறதுக்கு முன்வரையினம். இதுக்கு நாங்கள் என்ன எங்களை காப்பதுக்கு என்ன முடிவெடுக்க போறீங்க என்றோன்னு தாயை வந்து அணி அழைக்கணும். கூப்பிட்டு இப்படி ஒரு விஷயம், நாங்கள் மரத்தை கொடுத்து விட்டோம், அழிக்க முடியல, நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். நான் என்ன செய்யணும்? உங்கள் மீது எல்லாரும் நாங்கள் சக்தியை வருகின்றோம், நீங்கள் அவர்கள் மதம் செய்ய வேண்டும். எடுத்தாச்சு, காளி ரூபம் எடுத்தாச்சு. இவர் பாருங்க, நீங்க பார்த்தா முதலாவது கிருஷ்ணர், அவர் இவர் எல்லாரும் சக்கராயுதம், சங்கு எல்லாம் எல்லா ஆயுதங்களையும் எடுத்து எல்லாரும் இவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்கேன். பொறுப்பை கொடுத்து உள்ளுக்கு இறங்கிட்டு கொடுத்தோன்னா அப்ப காளி ரூபம் எடுத்தா வதம் செய்தார். வதம் செய்து முடிஞ்சா வெட்டுற ரத்தம் ஒரு துளியும் நிலத்துல விழக்கூடாது. 1000 அசுரர்கள் உருவாகுவாங்க. அதனால பாருங்க, குண்டத்தை பிடிச்சு அப்படியே பிடிச்சு வச்சிருக்காங்க. கீழே அந்த ரத்தம் விழக்கூடாது. பிடிச்சு குடிச்சா ரத்த வரியாச்சு, தண்ணியே மறந்த உடனே அசுரர்கள் அழைச்ச முடிந்தா தேவர்கள் மனிதர்கள் பார்த்தாலே எல்லாரும் உண்டா தெரியுது, கத்தியோட தெரியறான் செய்யறது. அப்ப எல்லாருமே திரண்டு போய், ஈசனே நீங்க மௌனமா இருந்து என்ன எங்களை தாய் அழிக்க போறான் பார்த்தாரு. என்னால வந்த வினை குழந்தை ரூபம் எடுத்து இவன் அட்டகாசத்துக்கு மூலையில போய் தூங்கிட்டார். தூங்கி குழந்தை ரூபம் எடுத்து அழுது கொண்டிருக்கிற நேரத்துலதான் இவன் லேசா சத்தம் என்னோட குழந்தை உண்டு அழுது இந்த நேரத்துல எழும்பி பாயக்கல்ல நெஞ்சில விழுந்துருது. கால் அங்க பாரு, கால் அவன் ஈசன் நெஞ்சில கால் விழுந்த உடனே அவருக்கு டக்குன்னா உணர்வு வந்து ஐயோ சிவனையே மிதிச்சு போட்டேன். சிவனை மிதிச்சேன் இல்ல, டக்குனு பார்த்தா சிவன் தண்ட ரூபத்தை காட்டிட்டான். அவருக்கு அறிவு வந்தது. கணவன் மீது வச்சுட்டனே காலை
இது அப்பதான் இந்த நாக்க நீட்டினது. இதுதான் சம்பவம், நடந்த சம்பவம். அப்படியே பிறகு சமாதானம் 2 பேரும் நல்ல இது கைலாயத்துல போய் சந்தோஷமா குடும்பம் நடத்தும். இதுதான் வரலாறு. ஓகே ஓகே ஓகே. இதுக்கு மேல பெரிய வரலாறு கிடையாது. ஆனா இதை வச்சு சில நேரங்கள்ல இதுகளை பார்த்துட்டு பிள்ளையா விளங்கி கொண்டு எங்கண்டையாக்கள் அவரை கீழே போட்டு காலில் மிதிச்சு கூடாதீங்க. இதுதான் கதை. எங்க ஆளை காணையிலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். இப்ப வந்துடுறேன். கண்ணீர் வெயிட் பண்ணிருக்கிறேன். பூசியெல்லாம் பார்த்துட்டீங்களா? பூசியெல்லாம் தொடங்கிடுதா? பூசியெல்லாம் தொடங்கிடுது. எரிதான் தொடங்க போதும். அப்போ இனி வர பூசி எடுப்பான். எல்லாருக்கும் தெரியும், நிறைய கோயில்களையும் நான் உங்களை பார்க்கிறேன். இந்த கோயிலையும் 2-3 தரம் அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை பார்க்கவே ஒரு பக்தி பலமாக தெரிகிறீர்கள். சரியோ? இந்த இங்கே ஒரு பத்திரகாளி கோயில் என்று சொல்லி வேற ஐயா நான் ஏற்கனவே ஐயா அமைச்சு இதை வச்சிருக்கிறேன். இந்த காளிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏதோ ஒரு தொடர்பு கொண்டு இருக்கிறபடியால் தான் அவ என்னை இஞ்சி அழைத்திருக்கிறான். இப்ப நான் பிள்ளையாருக்கு போய் ஸ்பீக்கர் செட் கொடுத்தா என்ன, ஐயப்பன் செட் கோயில ஸ்பீக்கர் செட் கொடுத்திருக்கிறேன். அப்ப சிவன் கோயில போய் மைக் செட் போட்டு கொடுத்திருக்கிறேன். ஆனா அதே மாதிரி டெக்னிக்கல் வேலையெல்லாம் செய்வீங்க. இஞ்சை வந்து இப்ப இவரும் வந்து பசனையில நல்ல மாதிரி என்ன பிடிச்சு கொண்டது. அதே காளியம்மாவும் பாபான்ற அருளும் தான் சொல்ல வேணும். அப்ப இனி அதோட எனக்கு பெத்தியூரும் வந்து கொண்டு கரை பண்றதுக்கு நல்ல இடம் வசதி இருக்குது இருக்கிறபடியாக அழைக்கிறான். வர்றேன் 2 உதவி முழு நாள் முழுக்க செய்து அவவுக்காக. இப்ப இந்த 10 நாளும் நீங்கள் இங்க இருப்பீங்க? இங்க இருக்கிறது இல்ல, போயிடும். இங்க காணலாம். அதாவது சாய்பாபா சீரடி பாபா விழா நடந்து கொண்டிருக்குது. அந்த 10 நாள் திருவிழா முதல் ஆரம்பம் லதாமா ஆரம்பிக்கிறான். கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி என்னது திருவிழா, உங்களோட திருவிழா இறுதி நாளை தந்திருக்கிறார். காளியம்மாவும் தந்திருக்கிறார். அதை மேளதாளத்துடன் சிறப்பாக ஊர்ல செய்த மாதிரி 10ஆம் திருவிழா 11. அப்ப அதாவது வந்து சீரடி சாய்பாபா தேர் திருவிழா மாதிரி அந்த தேர் இங்க வரையில நீ வர காலங்கள்ல அந்த அதாவது ஐயா என்ன சிவன் கோயிலும் அந்த தேரா தேர். ஆனால் மதிய பின்னேரம் தான் இங்க பூசையா ஆன முறையில அந்த பூசை அன்று எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாரும் இங்க வர்றாங்க. இந்த கோயிலுக்கு நான் அழைக்கிறேன். இது ஒரு பெரிய இந்த இடம் லாக்ரனவே ஒரு பெரிய காலகட்டம். இது ஒரு சின்ன இடம் வண்டியில நிறைய பேரை கொள்ளுவினேன். அதை பாருங்க, ரோட்டில எல்லாம் நிறைய நிரம்பி வழிய போகுது. இது பண்ணித்தான் தன்னை புறம் போல நாங்களும் வந்து பார்ப்போம். முளகைச்சேரி அங்கேயும் வாய்ச்சகையோட அவரும் வர்றன்னு சொல்லியிருக்கிறார் இந்த ஃப்ரெண்டு. மற்றது 2 கூட்டத்தை இங்க பிடிக்கிறோம். அது நோமல்
கூலியோட எடுக்கிறார். அவ ஃப்ரீயா வர்ற மாதிரி இருக்கு. அது அது சுதன் கொஸ்டி கோபுவின் மேளகாரன் அங்க சாமி பட்டு ரக்கின உடனே அச்ச சாத்தி ரக்கின இங்க வர போயிடும். அவ பட்டு சாத்தி ரக்கின உடனே இங்க வர போகிறேன். இங்க வந்து உங்களுக்கு இலவசமாக வாசிச்சு தரப்போகிறேன். அந்த பட்டு சாத்தி ரக்கின உடனே இங்க வர வைக்க நீங்கள் பட்டு சாத்துவீங்களா? பொன்னாட போடுவீங்க. சிலோன்ல இருந்து நான் பாராமல் ஒற்று கிழமை கிடையில காளியம்மாவும் பாபாவும் எடுத்து தந்திருக்கிறோம்டா பெரிய வரவேற்க விஷயம். ஒற்று கிழமை இன்றைக்கு நான் போன் போடுறேன். ஒரு கிழமையில வந்திருக்குது. வந்த உடனே நான் இந்த வெற்றிதான் வச்சுக்கிறேன். பாசல் பெட்டியோட அந்த முறையில வேட்டி சால்வி எல்லாம் மரமாற ஐயாமாருக்கு எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமா இங்க வந்து தொண்டர்களுக்கு எல்லாருக்கும் வேட்டிகள் கொடுத்து பொன்னாடையும் அதிகமான ஆட்களுக்கு எனக்கு வேண்டிய நாங்கள் எங்களை ஊடகம் இதுகள் செய்கிற வைக்கும் ஏதாவது சன்மானங்கள் இருக்கா? சில நேரம் சந்தளிப்பு பங்களிப்பு உங்களுக்கு நீங்களும் அந்த டைம்ல கிடைச்சால் காளியம்மா அந்த செய்கதான் சொல்லுவேன். சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். உங்களோட மனசே அது சிறப்பான முறையில நான் காளியம்மாவின் அருளால பாபாவின் அருளாலையும் இதை நான் நாட்களுக்கு கொடுக்க வேண்டி விரும்புகிறேன். சரி, சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர்? நான் சந்திரசேகர சிவாச்சாரியார். சந்திரசேகர் சிவாச்சாரியார். சந்திரசேகர சிவாச்சாரியார். நான் முந்தி பூனமுறை வரைக்கும் உங்களை காணையில, இப்பதான் கண்டு இருக்கிறேன். ஆனா இந்த கோயிலுக்கு ஒரு அழகா இருக்கிறது நீங்கள் இருக்கிறது. இதுல வந்திருக்கிற உங்களோட செந்தளிப்பும் உங்களுடைய சொருபமும் அழகா இருக்கிறது. நீங்கள் இங்க இந்த இந்த பூஜைகள்ல உங்களை அர்ப்பணிப்பை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பாபாவுக்கு பூஜை செய்யறீங்களா அல்லது காளிக்கு பத்திரகாளிக்கு பூஜை செய்யறீங்களா? நான் எல்லா தெய்வத்துக்கும் பூஜை பண்றோம். நாங்க ஆகமப்படி பண்றோம். அவங்க திருவாகமடி பண்றாங்க. திருவாகம் நீங்கன்னா அவங்க தமிழ் பாட்டு பாடி சாயராவும் பாட்டி பாடுறது. நாங்க படி ஆகமப்படி நாங்க நீங்க செய்யறீங்க. அப்ப வேற ஆக்களும் அப்ப நீங்கள் மாத்திரமல்ல அவர்களும் செய்யறேன். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். அப்ப நீங்கள் உங்களுடைய சொந்த இடம்? இந்தியாவில் எந்த இடம்? பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கிறீங்க இங்க பத்திரகாளிக்கு பூஜை செய்யறதுக்காக வேண்டிய. ரொம்ப நல்ல விஷயம். எப்படி உங்களுக்கு இது இங்க எவ்வளவு காலம் இருக்கிறீங்க இப்ப வந்துறீங்க? நாங்க ஒரு 6 மாதம் ஆக போகுது. 6 மாசம். அப்படி எப்படி உங்களுக்கு இந்த இடங்கள் பிடிச்சு கொண்டுதான்? அதாவது இந்த கோயில் அல்ல, பிரான்ஸ் பிடிச்சிருக்கு. அதனாலதான் வந்தோம். சுவாமிக்கு பூஜை பண்ண இன்னும் பிரான்ஸ் மக்கள் இன்னும் நல்லா சிறப்பா வாழணுன்றதுனாலதான் ஆகமப்படி. ஓகே. இல்ல உங்களுக்கு இந்த சில அதாவது அங்க இருக்கிற இதுக்கும் இந்தியாவில் இருக்கிற கலாச்சார முறைகளுக்கும் இங்க இருக்கிற கலாச்சார முறைகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அப்ப நீங்கள் இங்க பழகும் பொழுது இங்க வெளியில போய் வரைக்க இதன்னும் போது ஏதாவது உங்களுக்கு சிக்கல்கள் அப்படி இப்படி? நான் இந்தியாவா இருந்தாலும் பிரான்ஸா இருந்தாலும் ஒரே இதுதான், கோறுபாடு ஒண்ணுதான். அங்கேயும் பூஜை தான் பண்றோம், இங்கேயும் பூஜை தான் பண்றோம். அதாவது உங்களுடைய ஆச்சாரங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அதாவது மக்களால ஒண்ணும் கிடையாது. என்னோட இது வேதப்படி நாங்க பண்றோம். ஓகே. வரவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்றோம், இது இப்படி பண்ணா இந்த பூஜை பண்ணா இது நல்லது, இப்படி பண்றதுன்னு அவங்க தெரியாதவங்களும் சொல்றோம். ஓகே. இன்னும் நம்ம சொல்ற மாதிரி அவங்களும் செய்யறாங்களா? ரொம்ப நன்றி ஐயா. நிறைய சிறப்பான தெளிவான விளக்கங்களை தந்திருக்கிறீர்கள். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாபாவுக்கான பூஜைகள் நடந்து கொண்டிருக்குது. பாருங்க. தாயும் தந்தையுமாய் உரையாண்டரும் பார்ப்பாளர்களில் பதியமர்ந்து தாய் குருவேவோம் இத்ததையுமான சாய்நாதாவோம் கல்வியும் செல்வமும் வீரமும் எவற்கு தந்த ஓம் தந்தை குருவே போற்றி பணிந்தேனோம் ஐபூதங்கள் அவை அடக்கி ஆளும் ஆதி பரமேஸ்வராய ரூபமேனோம் ஓம் ஜாய் ராதா குருவே.
வணக்கம். உங்களோட பெயர்? என் பேர் ஸ்ரீகாந்தராஜா. ஸ்ரீகாந்தராஜா. ஊர்ல விடம்? ஊர்ல உரும்புரை. உரும்புரை. இங்க கனகாலமா இருக்கிறீங்களோ? 38 வருஷம். 38 வருஷமா? கிட்டத்தட்ட நான் 40 வருஷமா இருக்கிறேன். உங்களுடைய அளவுதான். இந்த கோவில் உங்களுக்கு எவ்வளவு காலமா தெரியும்? எனக்கு இப்ப ஒரு 3 மாசமா தான் தெரியும். 3 மாசமா தான் தெரியும். அப்ப இதுல என்ன சிறப்பை காண்றீங்க? இந்த கோயிலுக்கு நீ வந்திருக்கிறீங்க இன்னைக்கு, என்ன சிறப்பை காண்றீங்க? இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, நான் இந்த இப்படி பத்திரகாளி அம்மனை இந்த கோலத்துல நான் ஒரு இடம் பிரான்ஸ்ல பாக்கிறேன். ஒரு இடம் காணையில இந்த பிரான்ஸ்ல. சில இடங்கள் வெளிநாடுகள்லயே இல்லையான்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லலாம். அப்படியான ஒரு சிறந்த அமைப்போட இங்க அவ குடியேற்றி வச்சிருக்கிறேன். ஆனால் எப்படி உங்களுக்கு இதுல இந்த நாட்டம், இந்த பக்தி, இதாலே ஏதாவது அம்பாள் பத்ரகாளி உங்களுக்கு அருள் தாரா வரம் தாரா இன்னைக்கு வருகிறீர்களா? அல்லது இல்ல, நான் வந்து எங்களோட குறைகள் நோய் நொடி இல்லாம வாழ வேணும் என்றதுக்காக எனக்கு கடவுளை நாம் எந்த கோயிலுக்கும் நான் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை ஒவ்வொரு இதுக்கும் போய்கொண்டே இருப்பேன். அது வந்து பக்தியை நோக்கித்தான் நாங்க போய்கொண்டிருக்கோம். பிரார்த்தனைகள் மூலம் ஒரு ஆத்மசாந்தி கிடைக்க வேண்டும் நம்புறீங்க. அப்ப உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? ஸ்ரீகாந்தராஜா. ஸ்ரீகாந்தராஜா. அப்ப உங்களோட அண்ணாவும் ஒரு சிறந்த பாடகர். அவரை போன முறை இங்க வரைக்கும் நான் பேட்டி கண்டிருக்கேன். யோகராஜா எப்படியில இந்த தமிழ் பள்ளிக்கூடம் எல்லாம் நடத்தி கொண்டு படிச்சால் அப்படியே சீராளி மாதிரி இருக்கு. நீங்கள் எப்படி பாட்டு படிப்பீங்களோ? நான் சவுந்தரராயன் பாட்டு படிப்பீங்க. சவுந்தரராயன் பாட்டு, சவுந்தரராஜன், ஜெயசுதாஸ், ஸ்ரீவாஸ், இந்த 3 பேர்ட்ட பாட்டு ஓரளவு படிக்கக்கூடிய. அப்ப நான் ஒரு விஷயம் உங்களை கேட்க போறேன். என்னன்னு சொன்னால், வாத்தியங்கள் வாசிப்பீங்களோ? தபேலா மட்டும் இல்ல, மிருதங்கம், டோல்கி, கெஞ்சிரா, குடுக்கு, மோட்சங்கி. ஓகே. எங்க இருக்கிற நீங்கள்? லூபுஷேல இருக்கிறீங்க. எல்லா வாத்தியங்களும் உங்கள்கிட்ட இருக்கும். என்னென்ன வாத்தியங்கள் உங்கள்கிட்ட வந்தால் நான் ஒரு பாட்டு படிச்சால் வாத்தியம் அடிப்பீங்களோ? சரியோ? எனக்கு ஒரு விருப்பம் என்னென்றால், இந்த ஆடிப்பிறப்புக்கு இதுக்கு நாளை விடுதலை ஆனந்தமான இந்த சோமசுந்தர புலவர் படிக்க பாட்டு, அதே இருக்கா பாட்டாக வெளியிடப்பட சொல்லி, அது நான் பெருசா படிக்க மாட்டேன். சுமார் வசன நட மாதிரி படிச்சாலும் அப்படி படிச்சாலும் அதுக்கு ஒரு தாளம் போனமே. அப்ப நான் உங்களோட தொடர்பு கொண்டு வந்து இதான். எந்த நேரத்துல லீவா இருப்பீங்க? சனி ஞாயிறுல பாப்போம். இந்த செவ்வாய்க்கிழமை ஆடிப்பிறப்பு வருது, பாப்போமா? ஓகே. நான் ராஜாவை தான் எதிர்பார்த்து கொண்டு வந்தேன். அண்ணாவை தம்பியா கண்டுவிட்டோம். தம்பி அவருடைய திறமைகள் எல்லாம் அமைய பெற்றவர். அதனுடையால உங்களோட கலை சிறப்பு நல்ல மேலும் மேலும் வளர்ச்சி அடைய வேணும். நன்றி, வணக்கம். ராதிகா. இந்த கோயிலை பற்றி தெரிய சொல்லுவீங்க. 2-3 வசனம் நீங்க சொல்ற மாதிரி கட்டாயம். இதுதான் வருங்காலத்துல இந்த ஆலயத்தை கட்டிய போட்டியாக இன்னைக்கு அதெல்லாம் தெரிய வரும். நான் நடுக வீடியோ சொல்றதோ பேர் சொல்றதோ நம்ம குலதெய்வம். உங்களுக்கு விஷயம் வழங்குங்க. வாரம் இவருக்கு அடிச்சுக்கிட்டு தமிழ் கிழவன் அடிக்கைக்கு வந்துடும். சரி, பாப்பமா. சாப்பாடுக்கா இல்ல அதாவது இரவு பாபா பூசைக்கு வந்தா பாருங்க, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு பாபா பூசைக்கு வார ஆக்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு இருக்கா. வடை இருக்கு, கொத்துரட்டி இருக்கு, உருளைக்கிழங்கு குழம்பு, பொங்கல், அடுத்தது வந்து பஞ்சாமிரதமா. இதுக்கு முதலும் வந்து நல்ல வடிவா சாப்பிட்டு போனேன். ஐயா இந்த முறை வந்து இருக்கிறேன். ஐயா மணி நல்லா இருக்கா சாப்பாடு? சாப்பிட சொல்லுங்க. நான் இருக்கா சாப்பிட. இந்த தம்பிக்கு வாங்க. தம்பி எங்கேயோ பார்த்துருக்குறேன் நானா. டான்ஸ். சரி. எங்க இது லைட் சரியா இருக்கா? சரியே.
தம்பி நான் நிறைய விழாக்கள்ல பார்த்துருக்கேன். நல்ல வடிவா டான்ஸ் ஆடுவீங்களா? ஏன் டான்ஸ் ஆட வந்தீங்க? இல்ல இன்னைக்கு டோலக் அடிக்க வந்தேன். டோலக் அடிக்க வந்தீங்க. டோலக்கம் அடிப்பீங்களா? ஓகே ஓகே. எனக்கும் ஒரு ஆள் டோலக் அடிக்க வேணும். என்னென்னா நான் ஒரு பாட்டு படிக்க வேணும். சரியோ, அதுக்கு டோலக் அடிக்கிறதுக்கு ஒரு ஆளை தேடி கொண்டு தெரிகிறேன். இன்னும் கிடைக்கல, பாப்பம் வசதியானதுனால உங்களோட நீங்கள் டோலக் அடிக்க, நான் பாட்டு படிக்கலாம். சரியா? என்னத்துக்கு சொல்லுங்க பாப்பம். இந்த இப்போ ஆடிப்பிறப்புன்னு சொல்லி ஒரு தமிழற்ற ஒரு பெரிய திருவிழா வருது. அதில் ஒரு பாட்டு இருக்குது. ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களை ஆண்டு எங்கட நவாலியூர் சோமசுந்தர புலவர் படித்த பாட்டு. வீட்டை போய் பாருங்க, அம்மா அப்பா கேளுங்க. கூடி பணம் கட்டி கூழும் குடிக்கலாம், கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களை ஆண்டு தெரியுமா? அப்போ அந்த பாட்டை நாங்கள் இருக்கா வீடியோ இதில் விட வேணுமென்றதுக்கு தான் இதுன்றேன். அப்போ ஆடிப்பிறப்புக்கு தயாராகிருங்க. எப்படி என்ன பக்தி சின்ன வயசுல, இந்த வயசுல விளையாடி திரிகிற வயசுல, கம்ப்யூட்டர் அமர்த்தி ஓடி தன்ற போத்தவுள்ள கேம் விளையாடுற வயசுல என்ன பக்தி வந்தது உங்களுக்கு? பக்திண்டா இது எங்கிட்ட அம்மா அப்பாக்கெல்லாம் சொல்லி தந்தது. எங்களுக்கு கூட ஃபோன் வராது எல்லாம் ஒன்றும் காட்டாம எங்களுக்கு பக்தி, இறைவன் கடவுள் இருக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை அப்பா அம்மா ஏற்படுத்தி இருக்கு. நல்ல விஷயம். கடவுள் எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு அம்மா உங்களுடைய அப்பா அம்மா சொல்லி தந்திருக்கேன்? கடவுள் எங்களுக்குள்ளுக்கையும் இருக்கிறார், எங்கள் மேலிருந்து எங்களை கண்காணிக்கிறாருன்னு சொல்லி எங்களுக்குள்ளுக்குள்ளையும் இருக்கிறாருன்றது ஓம், மேலே இருந்தும் கண்காணிக்கிறாருன்னு சொல்லி தந்திருக்கேன். ஓம் அதாவது பக்தி பலவிதப்படும். உங்களோட பேர்? ஆறுஜன். கலைத்துறையில பார்க்க நீங்க நல்ல வடிவா பரதநாட்டியம் ஆடுவீங்க. பரதநாட்டியம் தவிர்த்து வேறு என்ன நாட்டியங்கள் பழகி இருக்கிறீங்க? நாட்டியம் இப்போ சொல்லிக்கிறேன். அதுல நடனத்துல அதுதான் முழங்கல 2 தான் பழகி இருக்கிறேன். மற்றது இன்னொரு தம்பி ஆடுறவர், அவர் உங்களுக்கு சகோதரன். 2 பேரும் சேர்ந்து ஆடி நிறைய நிகழ்வுகள் நான் படம் எடுத்திருக்கிறேன். ஒரு நிகழ்வில் நல்ல வடிவாக அவங்களோட நிகழ்ச்சியை நீங்கள் ஆடின டான்ஸை படம் எடுக்க யூடியூப்காரர் தங்களுக்கு விருப்பம்னு சொல்லி எடுத்து போட்டாங்க. அந்த பாட்டையும் இதையும் பார்க்கறதுக்கு தங்களுக்கு விருப்பம்னு சொல்லி வேறு ஒருத்தர் பார்க்கப்படான்னு சொல்லி எடுத்து போட்டாங்க. அதுதான் இவருடைய தலைவருடைய பிறந்த நாள் விழாவில் எடுத்த இது. அது போடக்கூடாதுன்னு சொல்லி எடுத்து போட்டாங்க. அது அப்படி அதுக்காக வேண்டி எடுத்தது அவங்களுக்கு விருப்பம், உங்களோட விருப்பம் வந்துடுது. நாங்கள் தனியாக வச்சு பார்க்கணும்னு சொல்லி மற்ற எல்லாம் பார்த்தாலும் கொப்பி தேஞ்சு இதாண்டுடுமா, அதனுடையால் தாங்கள் பக்கம் பார்க்கணும்னு எடுத்து போட்டாங்க. ஓகே, ரொம்ப நன்றி தம்பி. அப்பா அம்மாவுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிங்க. மீண்டும் இன்னொரு விழாவில் சந்திப்போமா? ஓகே, நன்றி. என்ன போடுங்க கேமராவில் எடுபடையில், என்ன போடுங்க கேமராவில் எடுபடையில், என்ன போடுங்க கேமராவில் எடுபடையில். இப்படியே சொல்லி சாப்பிடுவேன் நான். அருமையா இருக்கு பஞ்சாமிரதமா. பாருங்க, ஒரு சகோதரி ஒன்று ஒரு நாள் நிறைய இதுகள் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த கழிவுகளை அகற்றுறதுக்கான பேக்கில் போட்டு கொண்டிருக்கிறேன். இதாவே கேட்போம். இந்த காளி பத்திரகாளியை பற்றி இப்படி வாங்க, இங்கே வாங்க. வணக்கம். இப்படி 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 வாங்க. உங்களோட பெயர்? சிவப்பிரியா. சுகப்பிரியா. சிவப்பிரியா. சிவப்பிரியா. சிவன்ல பிரியமா இருக்கிறவர். கடவுள்கள் ஏன் சிவன் என்று தனி எழுப்பான், கடவுள்ல பிரியமா இருக்கிறவர்ன்றது உங்கள்கிட்ட செய்கையில இருந்து பார்க்கவே தெரியுது என்ன. அப்ப அதாவது திருநாவுக்கரசர் இந்த உழவார தொண்டு பணி செய்தவர் அந்த இது கொண்டு போய் எல்லாம் அந்த இதுகளை இந்த மாதிரி நீங்கள் இந்த கோயிலை சுத்தம் செய்யறதுல வலுவும். இங்க உழவார பணிக்கு இடம் இல்லாததுனால சரீர தொண்டு செய்யணும்ன்றதுனால செய்யறீங்களா? என்ன நம்மளால முடிஞ்ச ஒரு சரீரம் உங்களால முயன்ற இதை செய்யறீங்களா? என்ன கோயிலை சுத்தமா வச்சிருக்க வேணும், எங்க மனசு சுத்தமா இருக்க வேணும், கோயில் சுத்தமா இருக்க முதல்ல சுத்தமா இருக்கணும். அதுக்கு பின்னாடி நாம போய் கும்புற இடம் சுத்தமா இருக்கணும். அது மெட்டதெல்லாம் தானாவே வரும், தானாகவே வரும்னு சொல்லி கேமரா பார்க்கட்டாமா? தானாவே வரும். ஓகே ஓகே. அப்ப
நீங்கள் இருக்கிற இடம் இங்க புலோமினி. புளோமனில இருந்து இங்க கோயிலுக்கு வாரீங்க. டிரான்ஸ்போர்ட் எப்படி அங்க இருந்து இங்க வர்றதுக்கு? நான் கார்ல வரேன். கார்ல வரபடியால தெரியல. ஆனா பஸ் இருக்குது, எல்லா வழியிலும் வர்றது பஸ் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இந்த கோயில் எவ்வளவு காலமா இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? காலமா இருக்குது. இப்ப சாய் வந்த அப்புறம் இவர் சாய் வந்தது கிட்டடியில தான். ஒரு மாசம் அல்லது 6 மாதம் இருக்குமா சாய்? ஐயா இல்ல சீரடி சாய்வான். நீங்கள் முன்னாலே ஒருத்தருக்கும் தெரியாது இவர் லாச்சப்பிள்ளை இருந்து கொண்டு வந்தது. நிறைய பேருக்கு தெரியாது இங்க வந்து தெரியாது. இப்ப நாங்க இவாக்கு சாமமாங்க கடையில போய் சொல்லும் போதுதான் எங்க வாங்குறீங்க, யாருக்கு வாங்குறீங்கன்னு கேட்கும் போது இப்ப சாரி எல்லாம் 2 வேணும் எனக்கு, காளிக்கு கொடுக்க வேண்டாம், காளி கோயில் அங்க இருக்கல, நாங்க முன்னாடியே கும்பிட்டோம் இங்க இருக்க, அவர் கொண்டு போனது தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஓகே ஓகே. இப்ப நீங்கள் இங்க வாரத்துக்கான முக்கியமான காரணம் காளியை கும்பிடுறதுக்கா அல்லது சாயியை கும்பிடுறதுக்கா? நான் சாய் வரக்கு முதல்ல இருந்தே வரேன். காளி கும்பிட வரேன். எனக்கு காளி மேல பட்டு தானே உண்மையா சொல்ல போனா இவ மீறி நான் அவருக்கு கொண்டு போகலாது. ஓகே ஓகே ஓகே. அவர்கிட்ட டைமுக்கு போக மாட்டா, டைமுக்கு செய்ய விட மாட்டா. ஓகே. தனக்கானது இங்கால நான் கொடுக்காம என்ற இவாத்தனை நான் கும்பிட்டேன். புதுசா வந்தவர்கிட்ட நான் போகல, எனக்கு இங்க அனுமதி இல்லன்னா அங்க போகல. அப்ப முதல்ல இங்க வந்து கும்பிட்டுட்டு அவர்கிட்ட போவீங்க. பாத்தீங்க தானே இங்க புதுசா நடந்துச்சு, என்னால வர முடிஞ்சதா? நீங்க வழியில வச்சுச்சதுனால நாங்க வாசல்ல இருந்தோம். இங்க போங்க போங்க எங்களை உள்ளுக்கு வந்த நான் தானே வெளியே வந்தேன். எனக்கு வேற விடையில எனக்கு அவ தென்னை மிஞ்சிட்டேன், நான் அங்கால போல. ஓகே ஓகே. ஆனா முன்னாடி நான் சாயை கும்பிடுறேன். 16 வயசுல இருந்தே கும்பிடுறேன். 16 வயசுல இருந்து நீங்க சாய் பக்தி சாய்க்கு மாலை கொடுத்து கொண்டிருக்கிறேன். வருஷ கணக்குல கொடுத்தோம். இப்ப அவங்க பூட்டிட்டாங்க ஒரு காரணம். ஆனா நான் இங்க அங்க கொடுக்க மாதிரி நான் இங்க கொடுக்குறேன். நான் ஆனா அவருக்கண்டு அந்த வியாழக்கிழமையில செய்ய விடுறாங்க. ஓகே ஓகே. நல்ல விஷயம், தெளிவான நல்ல விளக்கங்களை தந்திருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். கும்பிட்டவைக்கு உண்மையாவா எனக்கு இல்ல அதான் பெருமாள் 2 பேரும் ஒன்றா போற. இல்ல இல்ல நீங்கள் இல்ல 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 ஈவா 2 பேரும் ஒரு இத எப்படி இருக்கு கேட்டா சாமி மறைக்கவா? சரி ஓகே. புடிங்கடா நல்ல தூள் கொட்டம். இது என்ன பிரியாம இருக்கும். இது என்ன கொடுத்ததுன்னு தெரியும். சிவரும் பார்வதி மாதிரி பாதி பாதியா கொடுத்துட்டீங்க. இப்ப இந்த இதுல பங்கு எனக்கு இருக்குன்னு சொல்றீங்களா? எடுங்க இஞ்சால வாங்க இருக்கா, இஞ்சால வேறங்க. ஓகே. அப்ப என்னென்றால் நான் இதை முடிவு செய்ய போறேன், வீடியோ முடிவு செய்ய போறேன். அப்ப என்னென்றால் சரியா ரெடியா? மைக்காத நீ ரெடி? ஓகே. அப்ப என்னென்னா நாங்கள் இவ்வளவு நேரமும் இந்த சீரடி சாய்பாபாவின் விழா இன்றைக்கு ஆரம்பம். இந்த விழாவை ஆரம்பம் வந்து 10 நாளைக்கு இருக்குதான். இதை நாங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவில் நான் என்னால் இயன்ற அளவில் காணொலியாக எடுத்து தந்திருக்கிறேன். நீங்களும் அவருடைய இதுக்கு ஆதரவு தரும்படி அவர் கேட்டுக்கொள்கிறார். நீங்கள் அவர்கள் சொல்லுங்க. அவைகளுக்கு மிகவும் இன்றைக்கு எங்களை வந்து சிறப்பிச்சதற்கு மிகவும் நன்றி. முதலாவது சிறடி பாபாவின் திருவிழா இன்றைக்கு ஆரம்பமாகி 10-11 நாளில் முடிவு நிறைவேறும். 21 நிறைவேறும். அதுவரை எங்களுக்கு இந்த உதவிகளை நீங்கள் வந்து அப்பப்போ எடுத்து வெளியில் இந்த காணொலிகளை விடவும் விடும் என்றதை வேண்டிக் கொள்கிற இந்த ஆலயம் சார்பிலே எல்லோருக்கும் நன்றி. நாங்கள் இனி இன்னொரு அடுத்த காணொலியில சந்திப்போம். சில நேரங்களில் 10ஆம் திருவிழா தீரும், 11ஆம் திருவிழா தீரும், அதுக்கு வந்தாலும் வருவேன். சந்திப்போம். நன்றி.